இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பேக் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அந்த துணி மேலே போட்டுட்டு அந்த ஆம் ஹோலில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆம் ஹோலை சுற்றி ஒரு கட்டம் போட்டுட்டு அந்த கட்டிங்கை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு முன்கழுத்து எவ்வளோ இருக்குன்னு இப்போ எனக்கு 6 இருந்தது, 6 வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் பின்னாடி நம்ம எப்படி அந்த கழுத்துக்கு மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் வரும். மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பட்டி ஃப்ரண்டில் பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கு ஒரு இன்ச்சு மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு, அப்புறம் சென்ட்ரு மார்க், அப்புறம் சைடு மார்க் பண்ணால் முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் கைக்குழி வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் எடுத்துகிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். அந்த 1 இன்ச்சு எதனாலன்னா அந்த ஒரு இன்ச்சு எடுக்கிற முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து 1 இன்ச்சு எடுக்கிறப்போ அந்த கைக்குழி சுருக்கம் வராது, இல்லைன்னா சுருக்கம் வரும். அதனால் அந்த 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. நான் லைனிங்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதா ப்ளவுஸில் ட்ரை பண்ணி